அன்பிற்கினிய கன்னிராசி அன்பர்களே, இந்த குரு பயிற்சி 1/5/2024 அன்று நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கன்னிராசி அன்பர்களுக்கு தரப்போகிறதுங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக கன்னிராசிக்கு 9வது வீட்டுக்கு குரு வரார். 9வது வீட்டில் குரு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல பலன் அப்படின்னு சொல்கிறத விட சிறப்பான பலனை பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் தருவார். அதை விட முக்கியமாக குருவோட பார்வை என்பது 1, 3, 5 கன்னிராசி மற்றும் 3வது இடம் 5வது இடத்தை பார்க்கறதுங்கிறது சிறப்பான பலனை தரும். ஏன்னா குரு இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. மற்ற கிரகங்கள்லாம் பார்த்தோன்னா கன்னிராசியிலே கேது பகவான் உட்கார்ந்துருக்கார். 6வது வீட்டில் சனி பகவான். சனியை பொறுத்தவரை 3, 6, 10, 11 சிறப்பான இடங்கள். 7வது இடத்துல ராகு பகவான். அந்த கேது தான் கொஞ்சம் ஒரு பாதிப்பை தருகின்ற அமைப்பில் இருந்தாலும் அந்த குருவோட பார்வை கேது பகவானுக்கு கிடைக்கிறதுனால பொதுவாக கேது பகவான் கெடுபலனை அதிகமாக தரமாட்டார். அதே நேரம் ராகு பகவான் குருவோட வீட்டில் இருக்கிறதுனாலையும் அவரும் பெரிய அளவில் பாதிப்பை தரமாட்டார். அதனால தான் கன்னிராசியை பொறுத்தவரை இது ஜாக்பாட் ராசிகளில் ஒன்றா வருது. இப்போ 9வது வீட்டில் இருக்கிற இந்த குரு பகவான் மிக முக்கியமான பலன்களாக தரப்போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இத்தனை நாள் நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்து வந்த தந்தையாருக்கு மேன்மை தருகின்ற விஷயங்கள் நடைபெறும். நீங்கள் மாணவர்களாக இருந்தால் நல்ல மதிப்பெண் பெற்று தந்தையார் ரொம்ப சந்தோஷப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை தருவீர்கள். நீங்கள் வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் வேலை பார்த்து சந்தோஷமாக தந்தையாருக்கு தேவையான சில விஷயங்களை வாங்கி தருவீர்கள் அல்லது அவருடைய சௌகரியங்களை அதிகரிப்பீர்கள். ஏதோ ஒரு விதத்தில் தந்தையாருக்கு நல்லது பண்ண போகிறீங்க. அதனால் தந்தையாருடைய மனம் குளிரக்கூடும். அடுத்தது 9வது வீடு அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம்னு பார்த்தோம். அதனால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரும். பொதுவாக ராசியில் குரு பார்க்குறார், 9வது வீட்டில் குரு உட்கார்ந்துருக்கார். இதெல்லாம் பார்க்குறப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட செய்திகள் அல்லது வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மாணவர்களுக்கு கிடைக்கும். சில பேர் நம்ம வெளிநாட்டில் படிக்கணும்னு நினைப்பாங்க, வெளிநாட்டில் வேலை பார்க்கணுன்னு நினைப்பாங்க. இப்போ இந்தியாவில் வாங்கின கடனை அடைக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போனால் தான் சீக்கிரம் அடைக்க முடியுங்கிற எண்ணம் சில பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி முயற்சி செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சென்று வருகின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே நேரத்தில் 9வது வீட்டில் இருக்கிற குரு பகவான் சகல விதத்திலும் சந்தோஷத்தை குடும்பத்தில் தரப்போகிறார். குடும்ப சந்தோஷமாக இருந்தாலே பாதி விஷயங்கள் சால்வ் ஆன மாதிரி தானே. குடும்ப சந்தோஷத்துக்காக தான் நம்ம இவ்வளவும் பார்க்குறோம். அதே மாதிரி அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கின்ற சூழ்நிலைகளில் அவங்க செய்கிற காரியங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய தன்மை இருக்கும். ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியானது கன்னிராசி அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். வெளிநாடு போகலாம், நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு மேல் படிப்பு படிக்கணுங்கிற ஆசை இருக்கும். MBBS படிச்சிருவாங்க, MS முடிக்கணும், கிடைக்காதான்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். போட்டியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 9வது இடம் உயர்கல்வியை பற்றி சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல போய் குரு பகவான் படிப்பை பற்றி சொல்லுகின்ற குரு பகவான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. ஆகவே மேல் படிப்பு படிக்கிற ஒரு மாணவர்களுக்கு ஜாக்பாட்னு தான் சொல்லணும். கையில் பணமும் இருக்குது, படிப்பும் தேவை, முயற்சியும் இருக்குது. வெற்றி பெறுவதற்கு அனைத்து வாய்ப்புகளையும் குரு பகவான் பெற்று தருவார். அதே நேரத்தில் 5வது வீட்டில் போய் கேது பகவான் உட்கார்ந்ததுனால தெய்வீக காரியங்கள், பல கோயில்களுக்கு சென்று வருகின்ற வாய்ப்புகள், புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்ற வாய்ப்புகள், அல்லது ஏதாவது கோவிலோட அவங்களுக்கு தேவையான கோவிலுக்கு தேவையான
புனரமைப்புகள் அல்லது அதை டொனேஷன் நன்கொடை தருகின்ற அமைப்பு அல்லது உடல் மூலமாக நம்ம கோயில்களுக்கு ஏதாவது வாலண்டியராக உதவி பண்ணுறது போன்ற விஷயங்கள் நடைபெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது உழவார பணின்னு சொல்லுவாள். கோவிலில் கொஞ்சம் நம்மளோட முயற்சினால் சுத்தப்படுத்துறது அல்லது அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம பண்ணுறது போன்ற விஷயங்கள். அதே நேரத்தில் 5வது வீட்டில் கேது பகவான் இருக்கிறது ஒரு சின்ன விஷயத்தில் பாதிப்பை தரலாம். ஏன்னா குருவோட பார்வை இருக்குன்னாலும் புத்திர பாக்கியம் தாமதப்படலாம். இல்லை மாணவர்களுக்கு படிக்கிற நேரத்தில் வேறு ஏதாவது ஒரு எண்ண ஓட்டம் மனசில் போகலாம். நம்ம படிக்கலாமா, இல்லை விளையாட்டில் நம்ம போகலாமா, இல்லை நம்ம திரைப்படத்துறையில் நம்ம போகலாமா, இப்படி ஒரு தேவையில்லாத ஒரு டைவர்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் சனி பகவானை பார்த்திங்கன்னா, சனி பகவான் கன்னி ராசிக்கு 6வது வீட்டில் போய் உட்காந்துருக்கார். 6வது வீடுங்கிறது ரொம்ப சிறப்பானது. வேலை விஷயமாக தேடிக்கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு வேலை ரொம்ப எளிதாக கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கிறதோ இல்லையோ, ஏதோ ஒரு வேலை அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல மற்றவங்ககிட்ட சொல்லிக்கிற மாதிரி ஒரு வேலை கிடைக்கும். நல்ல வேலையில் கடுமையாக உழைச்சி அதில் நல்ல பெயர் எடுக்கின்ற காலகட்டமாக இருக்கும். நம்ம உடனுக்குடனே சில விஷயங்களை பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும். காலதாமதம் பண்ணாமல் டக்குன்னு நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து செய்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். நோயிலேருந்து விடுபடுகின்ற ஒரு தன்மை இந்த காலகட்டத்தில் கன்னிராசி என்பவர்களுக்கு உண்டு. எதிரிகளை வெல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். அதே நேரத்தில் கடன் வாங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யோசிக்கின்ற ஒரு தன்மை இருக்கும். கடன் வாங்கணுமா வேண்டாமா அப்படின்னு. இன்னும் சொல்லப்போனால் அந்த கன்னி ராசியில் காரர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு குணம் உண்டு. கடன் வாங்கிட்டால் அதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. சம்பாதிக்கின்ற பணம் முழுவதுமே கடனுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். கடன் வாங்கினா அதை அடைக்கிற வரைக்கும் தூக்கம் வராமல் இருக்கிறவங்க தான் கன்னி ராசி என்பர்கள். அதே நேரத்தில் கன்னிராசிக்கு 7வது வீட்டில் ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார். கொஞ்சம் திருமணம் தாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் குருவோட வீட்டில் இருக்கிறதுனால பெரிய அளவில் பாதிப்பை தரமாட்டார். எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா கூட்டு தொழில் செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள், தொழிலில் மிகப்பெரிய ஒரு லாபத்தையோ அல்லது தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றத்தையோ காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே இந்த குரு பயிற்சியானது கன்னிராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா கிரகங்களுமே நல்ல அமைப்பில் இருந்தாலும் 7ல் இருக்கிற ராகுவும் அதே நேரத்தில் ஜென்மத்திலேயே இருக்கிற கேதுவும் கொஞ்சம் குடும்ப விஷயத்தில் படுத்த தான் செய்வாங்க. உதாரணமாக சொல்லணுன்னா தொழிலில் நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணும்போது வீட்டை கவனிக்கவே இல்லைன்னு ஒரு குத்தம் வரும். அந்த மாதிரி சில விஷயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பட் சமாளிச்சிரும். ஏன்னா கையில் பணமும் அதே நேரத்தில் நல்ல மனமும் இருக்கிறதுனால கன்னிராசி அன்பர்களுக்கு அற்புதமான ஜாக்பாட் ராசிகளில் 3வதாக வருது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.